வழக்கமா வர எலக்ஷன் மாரி இந்த எலக்ஷன் இல்ல. எங்க பார்த்தாலும் கூட்டம் கூட்டமா அவ்ளோ ஆளுங்க போயிட்டே இருந்தாங்க. ஏதோ தீபாவளி, பொங்கலுக்கு முன்னாடி நாள் பர்ச்சேஸ்க்கு வருவாங்கல்ல, அந்த மாரி இருந்துச்சு. இந்த மாரி ஒரு கூட்டத்த ஒரு திருவிழா, இல்ல தீபாவளி முன்னாடி நாள், பொங்கல் முன்னாடி நாள் மட்டும் தான் பார்க்க முடியும். அதனால தான் அப்படி சொன்னேன். சொல்லப்போனா நாங்களே ஒரு 4 மணிக்கு தான் ஓட்டு போட போனோம். ஏன்னா, அந்த அளவுக்கு எங்க கடையிலேயே கூட்டம் ஜே ஜேன்னு இருந்துச்சு. உண்மைய சொல்லணும்னா 4 மணி ஆகியும் எனக்கு பக்கு பக்குன்னு இருந்துச்சு. கடவுளே போய் போட்டுருவோமா? இல்லையான்ட்டு. எந்த எலக்ஷனுக்கும் அந்த மாரிலாம் இருந்ததே இல்ல. ஏதோ நம்ம ஜனநாயக கடமைய செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு போய் போட்டுட்டு வருவேன். ஆனா இந்த டைம் கண்டிப்பா போய் போடணும். அதுவும் கடல்ல வேற இவ்ளோ கூட்டம் இருக்கு. என்ன பண்றது? அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லயே இருந்தோம். 5:30க்கே எழுந்து காலையில பாதி வேலைய முடிச்சுட்டு, டிவி முன்னாடி எப்படா உட்காருவோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல தான் இருந்தேன். நிஜமா சொல்லப்போனா 10த், 12த் ரிசல்ட் கூட இந்த அளவுக்கு பரபரப்பா இருந்ததில்ல. ஏன்னா எனக்கு நைட்லாம் தூக்கமே வரல. அப்படியே கொஞ்சம் நெஞ்சம் தூங்குனாலும் அந்த கனவுலலாம் கூட இந்த எலக்ஷன் டே ரிசல்ட் நமக்குன்னு ஒரு ஆசை இருக்கும்ல. அந்த மாரியே வந்துட்டுருக்கு. அதாவது ஒரு காலையில ஒரு 8 மணிக்கு டிவி முன்னாடி உட்காந்தோம் அப்படின்னா, ஈவினிங் 8 மணி வரைக்கும் கூட அந்த டிவிய விட்டு போகணும் அப்படின்னு தோணவே இல்ல. ஏன்னா, அதுவரைக்குமே அப்படியே ஒரு பரபரப்போட, ஒரு எதிர்பார்ப்போடயே கொண்டு போச்சு. சொல்லப்போனா எந்த ஒரு வேலையுமே செய்ய முடியல. வேலை செய்வேன், இடையிலேயே என்ன நடக்குது அப்படின்னு வந்து டிவிய பார்ப்பேன். இதே தான் அப்படியே கன்டினியூவா பண்ணிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் வீட்ல வேற அன்னைக்கு யாருமே இல்லையா, வெளியில போயிருந்தாங்களா, அவங்களுக்கும் வேற ஃபோன் பண்ணி அப்டேட்லாம் சொல்லிட்டு இருந்தேன். என்ன ஒரு எலக்ஷன் முடிஞ்சதுலேருந்து இந்த ரிசல்ட் வரைக்கும் எவ்ளோ எதிர்பார்ப்பு, எவ்ளோ இத பத்தின டாக் தெரியுமா? என் ஏஜ் குரூப்ல இருக்கவங்களும் சரி, என்னோட சின்ன பசங்க, என்னோட பெரியவங்க, என் அம்மா, அப்பா, என் தாத்தா, பாட்டி முதற்கொண்டு யார் வருவா? இவங்க வந்துருவாங்களா கண்டிப்பா? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய எதிர்பார்ப்போட இருந்த ஒரு எலக்ஷன்னா இதுதான் சொல்லுவேன். ஏதோ 10த், 12த்ல மார்க் எடுத்தா நம்ம ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் ஃபோன் பண்ணி நம்ம மார்க்க சொல்வோம்ல. அந்த மாரி இருந்துச்சு இந்த டே. அது என்னவோ தெரியல. இன்னைக்கு காலையிலேருந்து சன்ரைஸ் ஆகவே இல்ல. ஏதோ கிளைமேட்டும் கொஞ்சம் மூடியா தான் இருந்துச்சு. எப்ப வேணாலும் மழை வரலாம் அப்படிங்கிற மாரி தான் இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா தான் தெரியுது, எல்லா இடத்துலயுமே இன்னைக்கு அப்படிதான் இருந்துச்சு அப்படின்னு. "மாயோன் வருவான் மழை பொழியும்" அந்த சென்டென்ஸ்க்கு ஏத்த மாரி ஈவினிங் நல்ல மழையும் வந்துச்சு. மக்கள் மனம் குளிர்ந்த மாரி இந்த மண்ணும் குளிர்ந்துச்சுன்னு தான் சொல்லணும்.